போலீஸ் சித்துக்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சித்து சொல்கிறாரு, எனக்கு மாணிக்கத்து மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவரோட ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து வேறு யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு மேகா மேலே கூட சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சித்து சொல்கிறாரு. சரி, அவங்க நம்பரை கொடுங்க அப்படின்னு வாங்கி ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்குறாங்க. ஆமாம், செல்லம்மாவை காணும், அவங்க பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வாங்க விசாரிக்கணும், உங்கள் மேலேயும் டவுட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நீங்களே வரீங்களா இல்லை நானே வரட்டுமா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. இல்லை வேண்டாம், நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்மளை விசாரிப்பாங்களே, நாம் எதுவுமே உளறிடக்கூடாது. சரி, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. செல்லம்மாவை காணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில், அவங்க என்னை விசாரிக்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு மேகா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் லாயரை கூட்டிகிட்டு வந்துட்டுமா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் வேண்டாம், அப்படி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தேகமாக ஆகிடும், நானே பார்த்துக்கிறேன், நானே மாட்டாத அளவுக்கு கரெக்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார். அப்போ யோசிக்கிறாரு, ஐயோ மேகா விசாரிக்கிறாங்களே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. சரி, அந்த அடியாளுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் வண்டி எங்கே இருக்குது செல்லம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த அடியாள் சொல்கிறான், வண்டி இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அங்கே வேண்டாம், போலீஸ் தேட ஆரம்பிச்சிட்டாங்க, நான் சொல்கிற இடத்துக்கு அந்த ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு மேகாவோட அப்பா சொல்கிறாரு. அந்த அடியாலும் சரிங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன், அப்படியே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி அங்கேருந்து எடுத்துகிட்டு வராரு. போலீஸ் சொல்கிறாங்க, சரி நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு போலீஸ் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவங்களுடைய டவர் இந்த இடத்துல தான் கட் ஆகிருக்கு, ஒரு பாலத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் வந்து ரீச் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரன் லக்ஷ்மி 2 பேருமே சொல்கிறாங்க. சரி, நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அப்போ சித்து பின்னாடியே வராரு. வெளியே எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அப்போ அங்கேருந்து மாணிக்கம் வராரு. வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு, ஐயோ என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட வந்தவனே பயங்கரமாக கோவம் வருது மகேந்திரனுக்கு. அப்படி ஷர்ட்டை பிடிச்சி அடிக்கிறாரு. எங்கே செல்லம்மாவை எங்கே கடத்திட்டு போனேன், என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. சார், நான் திரும்பி ரொம்ப நாள் ஆச்சு, நான் இப்போ எதுவுமே பண்ணுறதில்ல. சித்து சார், நீங்களே சொல்லுங்கள், நானா செல்லம்மாவை கடத்தினேன், நான் அதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே போலீஸ் விசாரிக்கிறாங்க, என்ன பண்ண, செல்லம்மாவை நீ கடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. இல்லை சார், அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே மேகா வராங்க. இறங்கி வந்த உடனே பயங்கரமாக கோவம் வருது லக்ஷ்மிக்கு. என்ன பண்ண செல்லம்மாவை, என்ன பண்ண, எங்கே கூட்டிகிட்டு போனேன், இதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க. செல்லம்மா காணனா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, தேடி கண்டுபிடிப்பாங்க, என்கிட்ட இருக்க கேட்குறீங்க, நான்லாம் செல்லம்மாவை பார்க்கவே இல்லை. இங்கே பாருங்கள் சார், நல்லா தெரிஞ்சுக்குங்க, எனக்கு நிறைய மரியாதை இருக்குது, என்னை தேவையில்லாமல் இந்த மாதிரி கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா அது என்னோடய பிஸ்னஸை பாதிக்கும், புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போனவொடனே கேட்குறாரு போலீஸ், இப்போ செல்லம்மாவை காணோன்றாங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே பண்ணலை சார். சரி, ஈவினிங் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு போலீஸ். அப்படியே யோசிக்கிறாங்க, அப்பா கூட இருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக மாட்டிப்போம். அப்போ யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. அதுக்கு மேகா சொல்கிறாங்க, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரி அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் தான் செல்லம்மாவை கடத்த சொன்னீங்கன்னு மாணிக்கம் சொன்னார். நான் ஒன்றும் கடத்தலாம் சொல்லலை சார், உனக்கு செல்லம்மாவை பிடிச்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன், இவன் கடத்திட்டு போயிட்டான், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் எதுக்கு சார் இப்போ விசாரிச்சிட்ருக்கீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கேஸ் அப்படின்னு மேகா சொல்கிறாங்க. இப்போ செல்லம்மா காணும், கண்டிப்பாக அப்போ பழைய கேஸ்லாம் நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வராங்க. வந்த உடனே பயங்கரமாக கோவம் வருது சித்துக்கு. நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மேகாவை சொல்கிறாரு. என்ன பண்ண செல்லம்மாவை, குழந்தை எப்படி அழுதுட்டுருக்கு தெரியுமா, செல்லம்மா வேணும்னு, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சித்து திட்டுறாரு. நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணல, எனக்கு தெரியாது. உங்கள் செல்லம்மாவை காணோன்னா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா, தேடி கொடுப்பாங்க சரியா, எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி வேகமாக போகிறாங்க. சித்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்படியாவது செல்லம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மகேந்திரன் லக்ஷ்மி 2 பேருமே சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது சித்து, சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், இவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கே போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த மாணிக்கம் இல்லை இந்த மேகா 2 பேரில் தான் யாரோ பிளான் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு போகிறா, உள்ள அவன் மாணிக்கம் அவனும் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே போலீஸ் வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, என்ன சார் இப்படியே கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இந்த மாணிக்கத்துக்கு மேலே தான் கேட்டு பார்க்கலாம், அவன் ஒழுங்காக சொல்கிறானான்னு பார்க்கலாம், அப்படி சப்போஸ் சொல்லலைன்னா அவனை அடித்து விசாரித்தா கண்டிப்பாக உண்மையை சொல்லிவிடுவான், எல்லாமே அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று பண்ணுங்க, ஆக மொத்தம் கண்டுபிடிச்சிருங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி, மகேந்திரன், சித்து 3 பேருமே சொல்கிறாங்க. மேகா யோசிச்சுட்டே போகிறாங்க கார் ஓட்டிக்கிட்டு. என்ன நம்ம மேலே டவுட் வந்துடுச்சு, நம்ம மேலே டவுட் வந்து அடிக்கடிக்க ஏதாவது கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்களே, சரி போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்தது அதை
அப்படியே அப்பா கிட்ட சொல்லிடுவோம். அப்போ தான் அப்பாவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மேகா நினைக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. எல்லாமே நான் பேசி சமாளிச்சிட்டேன்ப்பா, இனிமேல் என்னை எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு மேகா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க.